நம்மகிட்ட நிறைய பணம் இல்லாமல் இருக்கலாம், நம்மகிட்ட தடப்படலாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்மளை பொறுத்த மட்டும் நேர்மையும் நம்மள இருக்கின்ற அந்த எளிமை தான் நம்மளுடைய பலம். சோனியா காந்தி அம்மையாரை ஏன் இதுவரை இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு பகுதியிலும் போற்றி புகழணும் என்றால் பிரதமர் பதவியே வேண்டாம் என்று சொல்லணும். அவரிடம் 2 முறை பிரதமர் பதவி வந்து வீட்டு வாசல்ல ராஜீவ் காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பொழுதும் அவரிடம் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் சென்று நீங்க பிரதமராக போயிருந்தாங்க. அப்பவும் சோனியா காந்தி அம்மையார் அந்த பதவி வேணாம் சொன்னாங்க. அதே மாதிரி 2004 மீண்டும் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கின்ற ஒரு நிலை வரும் பொழுது அப்பொழுதும் காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்தது சோனியா காந்தி அம்மையார். ஆனால் இந்த 2 முறையும் சோனியா காந்தி அம்மையார் அந்த பதவி வேண்டாம் என்று சொன்னார். இது நம்மை பொறுத்த மட்டும் அடாவடி பண்ணாதவர்கள், அடாவடி பண்ண தெரியாதவர்கள், அடாவடி செய்வதோ அல்லது மிரட்டி உருட்டி அரசியல் பண்றதோ காங்கிரஸ் கட்சியுடைய ரத்தத்தில் இல்லை, நம்மளுடைய டிஎன்ஏவிலே இல்லை. மதுரை மாவட்டத்தில் 2 தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு கேட்டு வாங்கிட்டாங்க. கேட்கறது வேற ஒன்றா இருக்கலாம், ஆனால் கிடைச்சது வேற. அதனால நம்ம பொறுத்த மட்டும் கிடைச்சதை வாங்கி அந்த தொகுதிகளில் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி தான் இருக்கிறதே மிக முக்கியமான சமூக நீதிங்கிறத வெறும் வார்த்தையில வர சொல்லாம காங்கிரஸ் கட்சி அதை செஞ்சு காட்டி ஒரு பொது தொகுதியில ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு சகோதரரை வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறது என்றால் காங்கிரஸ் கட்சி மட்டும்தான். எந்த கட்சியிலும் தெம்பு கிடையாது, திராணியும் கிடையாது. காங்கிரஸ் கட்சி வெறும் வாயில் வட சொல்லி போல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிய இடங்கள் கொடுப்போம் என்று காங்கிரஸ் கட்சி சொல்லிட்டு போல. உரிய இடம் கொடுப்போம் என்பது மரியாதையாகவும் யாரையும் பாகுபாட்டோடு நடத்த மாட்டோம் என்பதை காட்டுவதற்காக காங்கிரஸ் கட்சி முடியும். காங்கிரஸ் கட்சியுடைய உறவு என்பது இந்த கூட்டணியில் 22 வருட கால உறவு. 22 வருட காலத்தில் நம்ம கணக்கு பார்த்தோம்னா என்ன கிடைச்சிச்சு என்ன போச்சு வந்துச்சு கணக்கு பார்த்தோம்னா சிக்கலாக இருக்கலாம். ஆனாலும் நம்மை பொறுத்தப்பட்டுள்ளோம் பெரிய மனதோடு நம்ம இந்த தேர்தலில் பாஜக, அதுவும் குறிப்பாக கோட்சேவுடைய வாரிசுகள், பாஜக RSS உடைய வாரிசுகள் இந்திய தமிழ்நாட்டுக்குள்ள அதுவும் குறிப்பாக சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்குள்ள வரணும்னு ஆசைப்படுறாங்க. கோட்சேவுடைய வாரிசுகள், அமித்ஷாவுடைய அடியாட்கள், அமித்ஷாவுடைய வளர்ப்புகள் சட்டமன்ற உறுப்பினராக வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவர்களை பொறுத்தப்பட்டது பாஜகவுடைய 27 வேட்பாளர்களை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அமித்ஷாவுக்கு பிடித்தவர்களுக்கு மட்டும்தான் சீட்டை கொடுங்க. அமித்ஷாவை பொறுத்தப்பட்டதும் அமித்ஷாவுடைய 27 பேரும் சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்பதற்காக பல வகையிலே பாஜக முயற்சி செய்யும். அதிலே வெற்றி பெறுபவர்களை வைத்து அவர்கள் ஆட்சியிலே பங்கு வேண்டும் என்று அதிமுக அடிமை அதிமுகவாக இருக்கின்ற அமித்ஷாவுடைய கண்ட்ரோலில் இருக்க அதிமுகவை கண்ட்ரோல் பண்ணி ஆட்சியின் அதிகாரத்தை பிடிக்கப்படாது. இதுதான் நடக்க போகுது. பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கோட்சேவுடைய வாரிசுகள் சென்ட் ஜார்ஜை கோட்டைக்குள்ள வந்த வரலாற்றை பழனிசாமி அவருடைய கரங்களால் எழுதப்படும். அதை தடுத்து நிறுத்த வேண்டியது எல்லாருடைய கடமை. நம்மை பொறுத்தப்பட்டதும் கோட்சேவுடைய வாரிசுகள் தமிழ்நாட்டுக்கு வராமல் இருப்பதற்கும் கோட்சேவுடைய கொள்கை தமிழ்நாட்டிலே வெற்றி பெறாமல் இருப்பதற்குமான இந்த போராட்டமாக நம்ம பார்க்கணும். இந்த தேர்தல் என்பது பாஜகவை பொறுத்தப்பட்டதும் பாஜக பல விதங்களிலே பல கட்சியை ஆரம்பிச்சு. அது அமமுக கட்சியாக இருக்கட்டும், டிடிவி தினகரன் கட்சியாக இருக்கட்டும், அது பாமகவா இருக்கட்டும், அல்லது எந்த கட்சியாக இருக்கட்டும். நீ எந்த கட்சி எடுத்துக்கிட்டா எல்லா கட்சியையும் பாஜக ஏதாவது ஒரு விதத்தில் இடியோ சிபிஐயோ இன்கம் டாக்ஸையோ வச்சு அடிச்சு காலி. அதனால அடிச்சு காலி பண்ணி இந்த கூட்டணி கொடுத்துருச்சு. பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கிற கூட்டணியில அவர்களை சேர்த்து வச்சிருக்காங்க. உருவாக்கப்பட்ட கட்சி, ஜெயலலிதா அம்மையாரால் வளர்க்கப்பட்ட கட்சி. இதனுடைய நிலை என்பது வேற. இந்த திருப்பூரம் போன்ற பிரச்சனைகளை ஜெயலலிதா அரசுடைய நிலை என்பது வேற. ஆனா திரு பழனிசாமி அவருடைய நிலை என்பது வேற. என்ன அவமானப்படுறோம், நம்மளை மதிக்க மாட்டாங்களே, உங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்களே. ஆனா இந்த ஒரு 23ஆம் தேதி வரைக்கும் தள்ளி வச்சுக்கணும். நம்ம இதை மட்டும் ரொம்ப தெளிவாக வச்சுக்கணும்னா கொஞ்சம் தயவு செய்து 23ஆம் தேதி வரைக்கும் 23ஆம் தேதி சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நம்முடைய வித்தியாசம், நம்முடைய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்மை பொறுத்தவரைக்கும் நம்முடைய லட்சிய பாதைங்கிறது இருக்கு, அதை மறக்கல. நம்ம நம்முடைய லட்சியம் என்னங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். காங்கிரஸ் கட்சி என்னைக்கும் தன்னுடைய லட்சியத்திலிருந்து தரப்படாது. நாம் என்ன நினைச்சோமோ, நம்ம என்ன பேசுறோமோ திருப்பரங்குன்றத்துல அந்த லட்சியத்தை அடைவதற்கான நாள் வரும் என்பது மட்டும் எனக்கு முழுசா இருக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் நம்ம
இந்த தேர்தல் என்பது மதசார்பற்ற கூட்டணியுடைய தேர்தல் வெற்றி பெற வேண்டும். பாஜக தமிழ்நாட்டுக்கு வரவிடக்கூடாது. பாஜக அதுவும் குறிப்பாக கோட்சேவுடைய வாரிசுகள் தமிழ்நாட்டில் வரவிடக்கூடாது. திருப்பரங்குன்றத்தில் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடாது என்பதற்காக உங்களிடம் நீங்கள் அனைவரும் பெரிய மனசு பண்ணி நம்முடைய கூட்டணி கட்சியிலே வெற்றி பெற வைக்க வேண்டும்.